ஜனதா கட்சியானது இந்த கேஸ் விலை உயர்வை கண்டித்து நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் மத்திய அரசாங்கமானது மக்களுக்கு தேவையான சலுகைகளை, மக்களுக்கு சுபிட்சத்தை தர வேண்டிய அரசாங்கம் போர் நடக்கிறது, ஆகவே இந்த விலையேற்றம் இருக்கிறது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அரசாங்கமானது மக்களுக்கு ஏற்படுகிற துயரங்களை, துன்பங்களை களைவதற்குத்தான் அரசாங்கம். அந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் போரை காரணம் காட்டுகிறது. கச்சா எண்ணெய் வருகிற கச்சா எண்ணெயை தனியார் துறை சுத்தம் செய்து வெளிநாட்டுக்கு விற்கிறார்கள். நம்முடைய நாட்டிலே கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு நம்முடைய மக்களுக்கு கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலைகள் தாராளமாக கிடைத்ததற்கு பிறகு உபரியாக இருப்பதை வேண்டுமானால் வெளிநாடுகளுக்கு அவர்கள் விற்கலாம். ஆனால் வெளிநாடுகளுக்கு விற்றுவிட்டு நமக்கு இந்த கேஸ் பஞ்சத்தை, டீசல் விலை உயர்வை, கேஸ் உயர்வையை 60 ரூபாய் என்றார்கள், திருப்பி மார்ச் மாதம் 29 ரூபாய் என்றார்கள். தொடர்ச்சியாக மாதம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எந்த வியாபாரியும் இப்படி ஏற்ற மாட்டார். ஆனால் இப்படிப்பட்ட செயலை மத்திய அரசு செய்வது தவறானது. நம்முடைய சுய தேவையை பூர்த்திவிட்டுத்தான் அடுத்தது அந்நிய நாடுகளுக்கு வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த கேஸ் விலை உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. 11 மணியிலிருந்து MD ராமலிங்கம் அவர்கள், பாவலர் ராமச்சந்திரன் அவர்கள், தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் ML ரவி அவர்கள், மகளிர் அணியிலிருந்து கலா தேன்மொழி அவர்கள், அருமைக்குரிய தனசேகர், ML ரவி அவர்கள், அருமைக்குரிய சிவஞான சம்பந்தம் அவர்கள், மணி குருத்தோலை அவர்கள், இவர் VP சிங், தேவகவுடா, மொராஜி தேசாய் போன்ற தலைவர்களுக்கு உதவியாளராக சென்னையிலே அந்த கோயங்கா ஹவுன்ஸிலும் சரி எங்கு வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இருந்து உதவி செய்யக்கூடிய உதவியாளராக இருந்து பணியாற்றியவர். இரா சீரியன் அவர்களோடு அவருடைய தேர்தலிலும் அவர்களோடும் பணியாற்றிய MD ராமலிங்கம் அவர்கள் நன்றி கூறுவார்கள். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டவர்களுக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி 2014 ஆட்சிக்கு வந்து ஏறத்தாழ 14 ஆண்டுகளாக இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியிலே நேருவை கேவலப்படுத்துகிறார்கள், காந்தியை கேவலப்படுத்துகிறார்கள், வல்லபாய் பட்டேலை கேவலப்படுத்துகிறார்கள், அசோக் மேத்தாவை கேவலப்படுத்துகிறார்கள், மது தண்டனை இவர்களெல்லாம் மக்களுக்காக வாழ்ந்த தேசிய கட்சி தலைவர்கள், ஜனநாயக சோசியலிஸ்ட் தலைவர்கள். லோகியாவை இங்கே கேவலப்படுத்துகிறார்கள், ஜெயபிரகாஷ் நாராயணனை கேவலப்படுத்துகிறார்கள். இது RSS உடைய கோட்பாடு. RSS காந்தியடிகள் சுடப்பட்ட பொழுது சரியான நேரத்தை தெரிந்து கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய RSS கிளைகள் எல்லாம் இனிப்பு பிரயோகித்தார்கள், இனிப்பு சாப்பிட்டார்கள். காந்தியினுடைய இறப்பு நமக்கெல்லாம் துயரம், ஆனால் காந்தியுடைய இறப்பு அவர்களுக்கெல்லாம் இனிப்பு. அப்படிப்பட்ட வழியிலே வந்த இந்த அரசு இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். ஜாதி மத பெற்ற சமுத்திர சமுதாயம் அமைப்போம். மத்திய அரசு எரிவாயு 2 விதத்தை திரும்ப மாறுபெறும் ஆர்ப்பாட்ட தலைமை தஞ்சை இளஞ்சிங்கம். தஞ்சை இளஞ்சிங்கம் ஒரு கடந்த 50 ஆண்டுகளாக என் இனிய நண்பர். அவர் எங்கே கூப்பிட்டாலும் எந்த போராட்டத்துக்கும் நான் வர தயாராக இருப்பேன். இன்னைக்கு எனக்கு 83 வயசுல இங்கே வர்றேன்னா அவர் இருக்காருன்ற ஒரு காரணத்துக்கு தான். கூட்டத்தை குறைவா இருக்குன்னு பார்க்காதீங்க. தொடர்ந்து எல்லா போராட்டத்துக்கும், மதுவிலக்கு போராட்டம், எந்த போராட்டமாக இருந்தாலும் போராடிட்டு இருக்கவர் ஒரு நியாயமான ஒரு அரசியல்வாதி. நானும் பார்த்துட்டு இருக்கேன். நான் இவ்வளோ இப்போ நான் பிரைம் மினிஸ்டரோட இருந்தால் கூட சரி, இருந்தால் கூட இந்த மாதிரி உங்களுக்கு ஆதரவு தொடர்ந்து ஆதரிக்கிறதுக்கு உண்மையான காரணத்துக்கு போராடுறாங்க. இது ஒரு நாளைக்கு நிச்சயமா வெற்றி அடையும். மத்திய அரசு குறைத்திடு, விலையேற்றத்தை குறைத்திடு, எரிவாயு
சிலிண்டர் விலையேற்றத்தை குறைத்திடு. மத்திய அரசு மானங்கெட்ட மத்திய அரசு, மானங்கெட்ட பிஜேபி அரசு, அடிக்காது ஏழைகள் வயிற்றில் அடிக்காது சாமானியர் வயிற்றில் அடிக்காது, பாமரனின் வயிற்றில் அடிக்காது. தமிழக அரசு குறைத்திடு மின்தடையை குறைத்திடு, அகற்றிடு மின்தடையை அகற்றிடு மின்தடையை அகற்றிடு மின்சார உயர்வை அகற்றிடு, மின்சார விலை அகற்றிடு. மாநில அரசு தமிழக அரசு குறைத்திடு மின்சார விலையை குறைத்திடு. மானங்கெட்ட பிஜேபி அரசு திரும்ப பெறு விளையாட்டத்தை திரும்ப பெறு. எரிவாயு சிலிண்டர் விளையாட்டத்தை திரும்ப பெறு. ஏழைகளின் ஆட்சியா அம்பானியின் ஆட்சியா? மானங்கெட்ட பிஜேபி அரசு ஏழைகளின் ஆட்சியா அம்பானியின் ஆட்சியா? ஏழைகளின் ஆட்சியா? அம்பானியும் 7 தான், வெறும் 15,000 ரூபாய்